அப்படி இந்த கவுண்ட மனத்திலே அனாதியாக வாழக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாடே கொந்தளிக்குது. எதுக்கு? என் மயிர் யாரும் புட முடியாது. மயிரை புடங்க முடியும். அப்படி நானாவது எங்க காட்டில் வாழ்ந்து விடுங்க. தாண்டவனை காவல் போட்டு நெரிச்சிட்டு போகணும் நான். ஆமா, 4 எலும்பாறுகளை கறி வச்சுன்னு நீ என்ன இப்படி சொல்ற? காண்டவனை தித்தியாபடியும் கச்சிப்படா காண்டவனத்தை தகனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம் இருக்கீங்க? காண்டவனத்தை தகனமாக இருக்கணும். உன் அக்களவை பேடி பையவன் என் காண்டவனத்தை அகண்டவனம். இது பொட்டை, அந்த பொட்டை பொட்டை இது யாரா? அவனு சொன்ன மகராஜா ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லு. இந்த காண்டவனத்திலே மிகவும் மையமான விஷயம் என்ன? விஷயம்? இந்த காண்டவனத்திலே நாகம் தான், நாகஸ்திரம் அதிகமாக உள்ளது. எது நாகஸ்திரம்? நாகம் என்றால் இந்த காண்டவனத்திலே நாகம் தான் அதிகம். ஆமா, இந்த நாகத்தோடு நாகமாகவே வளர்ந்து வந்தவன் இந்த காளிகேஸ்வரன். ஓர் நாள் தினத்திலே இந்த தேவடியா பையன் பேரி அத்துடன் இந்த காண்டவனத்தை அடித்தான். தீ மூட்டி நாகத்தை அனைத்துமே கொன்றான். ஆமா, எப்படி? தீ மூட்டி போடுறாங்க. இந்த காண்டவனத்தை அடித்தான் அர்ஜுனன். இந்த காண்டவனத்தை அடித்த பொழுது இந்த சுரனாகப்பட்டவன் நான் தப்பித்துக் கொண்டேன். எப்படி? எப்படி? காண்டவனத்தில் எரிக்கும் பொழுது அக்னிவானம் விட்டு எரித்தான் இந்த காளிகேஸ்வரனும். ஒரு நாகமும் தப்பித்துக் கொண்டது. அந்த நாகமாகப்பட்டதுதான் கர்ணனிடத்திலே சேர்ந்தது. இந்த சூரன் நலாதியாக நான் வாழக்கூடிய காரணம் அந்த வேடி அர்ஜுனன். நீ ஏன்டா முக்குறா? பீக வந்து பிடிச்சிட்டு வந்துடுறான். அப்படி நான் அனாதையாக வாழக்கூடிய காரணம் அந்த வேடி அர்ஜுனன். அவன் கிடைத்தான், அவன் கிடைத்தான், அவன் தலை துண்டிக்க வேண்டாம். எப்படி தலை துண்டிக்கணும் என்றால் இந்த காண்டவனம் எப்படி ஏற்பட்டது? எப்படி தெரியுமா? அகண்டாவனம் சொல்லக்கூடிய இந்த காண்டவனமாகப்பட்டது நாகம் மட்டுமே அதிகமாக இருக்கும். எதனால் இந்த நாகம் அதிகமாக இருக்கின்றால் இந்த வாசிக்கின்ற பாம்பாகப்பட்டது 4 பொழுதுமாகவே வளர்ந்து வந்த இடம் எது? 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 இந்த அகண்டா வனத்திலே வாசுகின்ற பாம்பு வாழ்ந்த இடம் எது? வாசி பாம்பா? வாசுகி. வாசுகி வாசுகின்ற பாம்பாகப்பட்டது அகண்டவனத்தில் வளர்ந்து வந்தது. வளர்ந்து வந்தாலும் இந்த வனத்திலே ஆகையால் தான் நாகமாகப்பட்டது அதிகமாக வளர்ந்து. அந்த நாகத்தோடு நாகமாக வளர்ந்து வந்தவன் தான் இந்த காளிகேஸ்வரன். ஒரு உயிரினத்தை கொள்வது முன்னாடி செருப்பு எடுத்துக்கணுங்கிறா. வாசிக்க அண்ணே என் பேர் கூட வாசிக்குதான். வாசிக்க போடி மகாராஜா வாசிக்க அனுப்பிக்கிறான். எரித்தவன் எங்கடா ஏறிக்கிறா? ஒன்னே ஒன்று வச்சுக்கிறியா? நோட்டு போறா. இந்த காண்டவனத்தை எடுத்தார். அன்றால் முதல் இன்றால் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேற சொல்ற நீங்க அவனை அடிக்காம இந்த காண்டவனத்திலே அதையோ எனக்கு எதிரி எனக்கு நிகர் உனக்கு எதிரியா?
யாரும் இல்ல என் முன்னாடி சொல்றா நீ போய் கேளு நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஆகையால் அர்ஜுனாகப்பட்டவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் நீயா அவன் பாண்டவர் குலத்தில் பிறந்தவன் அவன் ஐயா அவன் எப்பேற்பட்ட உள்ளவனோ அவனுக்கு அவன் எப்பேற்பட்ட வல்லவனாக இருந்தாலும் சரி ஸ்கேன் போட்டா 3500 ரூபாய் கண்ணு சூரன் என்றால் கண்ணன் போடா அப்படி இருக்கிறது கபடியா என்னை கண்டான் அந்த சந்திர சூரியன் சந்திரனும் சூரியனும் என்னை கண்டால் ஈரடி 17 லோகமும் ஐயா அது இந்த சோத் கையில என்ன எவ்வளவு ஸ்பீடு நடி சோத் கையில் ஏமா இந்த வலது கையில என்ன ஆச்சுப்பா உனக்கு குடிச்சிட்டு போவேன் அவன் காவாயில போயாடா கண்ணா பேசி பண்ணுங்கிறம்மா இப்பதான் ஆச்சா இதுக்குள்ள இந்த போட்டோவுல உனக்கு ஆபரேஷன் பண்ணவன் யாரும் ஆம்லெட்ல போவாங்க ஆம்லெட்டா ஆம்லெட் போய் வந்தா என்ன சொன்னாங்க டாக்டர் செக் பண்ணி நீர் செக் வந்து இது வந்து இதெல்லாம் பண்ணாங்க ஸ்கேனிங் போட்டாங்க ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி சரி ஒரே ஒரு செக்அப் பண்ணிட்டு என்ன செக்அப்பா யூரின் செக்அப் ஐயா நீர் ஓட்ட இப்படி போதாயா சரி கண்ணு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வச்சாங்களா கண்ணு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வேற கண்ணு வச்சுக்கிறாங்க யாரு கண்ணா மனிதர்கள் இந்த கண்ணை எடுத்துட்டா எருமாட்டு கண்ணு வச்சுக்கிறாங்க எருமாட்டு கண்ணு யாரா எருமாட்டு கண்ணு வச்சதுக்குள்ள யார பார்த்தாலும் எருமாட்டு பாக்குறது யார எருமாட்டுன்றா இது கூட எருமாட்டு நின்னுக்கிறேன் இதுடா ஐயா இது கூட எருமாடு டெல்லி எருமாடு டெல்லி அல்ல டெல்லி டெல்லிடா டெல்லி எருமாடுறதா இன்னைக்கு ராஜா நானே பாட்டி சொல்ல தட்டாதே அப்படி சந்திர சூரியன் சிந்தை கலங்கிடு அண்ணி என்ன ஆச்சுன்னா தாய்ப்பால் ஒரு சொன்னீங்க தாய்ப்பால் ஒண்ணுமா தாய்ப்பால் விடணும் ஏன்னா அப்பதான் அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மொத்தம் சரி நீங்க அதனால நீ கம்பல்சரி அதை கண்டிப்பா நீ அந்த தாய்ப்பால் விடணும் உடனே வீட்டுக்கு போ சொட்டுமா தானே விடுன்னு சொன்னேன் தாய்ப்பால் தான் ஒண்ணும் அதான் நீ வீட்டுக்கு போ தாய்ப்பால் விடு அம்மா இல்ல எனக்கு அப்புறம் என்ன பண்ற சார் நான் டாக்டர் கிட்ட கேட்டா உன்னை எவன் ஜாட்ல அடிச்சானோ அவங்க அம்மா நினைப்போ வாங்கி விடுங்க அவங்க அம்மா கேங்கடா பால் கட்ட பிரி சொல்லிக்கிறாங்க 3 நாள் ஆயிடுச்சப்பா யார் யார் கட்ட தெரியாங்களா பாரு திரும்பி பாரு திரும்பி பாரு மூஞ்சே தெரியல மூஞ்சே டேய் யாரா அப்பா சம்மாரிக்கிறா சரி சந்திர சூரியன் சிந்தை கலங்கிடு அப்படி வந்த தேவர்களும் என்ன பண்ண வேண்டாம் வந்த தேவர்களை ஊடக்கூடாது மொத்தம் எவன் அர்ஜுனா மக்களவை அவன் பலி மட்டும் தான் யாருங்க என் காண்டவனத்தை எப்படி அடித்தாரோ அத்தன்மை போல அவன் அடிக்கப்பட்டால் நான் காளிகைய சுருளே கிடையாது அந்த காளிகை நீ செத்து போட்டு இருந்தா கூட பரவாயில்லடா நீ செத்துட்டு இருந்த இது மாதிரி வயிற்று மேல அடிச்சிட்டு போறியா வயிற்று மேல அடிக்கிறதுக்காக நான் சாப்பிடணுமா அப்ப நான் ஆன்சர் கொடு ஆன்சர் கொடுத்துக்கலாம் ஆனது கொடுத்தனே இவர் தாம்மா எங்கள் நாடக கம்பெனி ஆசிரியர் பேர் தங்கராசு ஸ்ரீ சத்தி நாடக சபா யூடியூப்பில் போட்டால் கூட பேர் தட்டினே வந்துடும் எங்கள் சேனல் மொத்தமே எல்லாம் கூத்தாடுவோம் கண்ணமாச்சம் பவளக்கொடி பாதாளம் இருக்கா இந்த மின்னல் ஒளி தான் அது எப்போ ரேரு தான் பழைய கூத்து தான் நல்ல இன்ட்ரெஸ்டான கதை இல்லை
கரணமாச்சு இந்த நாடகம் எல்லா நாடகம் ஆடுவோம். மயிலாடு சண்டை, மணிமாடு சண்டை, இந்த நாடகம்லாம் ஆடுவோம். இவர் தான் வாத்தியார். எங்கள் கம்பெனியில் பொம்பளை வேஷம், ஆம்பளை வேஷம், மிருதங்கி, பெட்டி, பப்புனு வேஷம் சகலக வல்லவன். நாங்கள் கூட ஒரு பப்புனு வேஷத்தில் தவிர பேசணும்னா பலாநாட்சி இதுமாரி பேசக்கூடாது. மக்களிடத்தில் வந்து கவரேஜ் பண்ண கவரேஜ் அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறவர் எங்கள் சித்தப்பா. எங்கள் சித்தி வீட்டுக்கார். இவர் அடித்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இவர் தான் ரேட்டு கூட 30,000 40,000 கூட பிடிப்பாரு. ஆமாம், கூத்து ரேட்டு. எங்களுக்கு நாங்கள் 13 பேர் இருக்கிறோம். தலா 700 கொடுத்துட்டு மொத்தத்தை ஏற்ற முடியாது. ஏன்டா இது மாதிரி சொல்றேன்? சொல்கிறேன் நான் பெரியமா சொன்னேன் சோத்து வேலை ஒன்று போடுவேன். சித்தப்பா இப்படி இப்படி உண்மையாமா எல்லாம் சொந்தக்காரன் தான். யாரும் வெளியூருக்காரன் அசலார் யாரும் இல்லை. ஆமாம், எல்லாம் சொந்தக்காரே. ஆமாம், நாங்கள் பங்காளிங்களே. நான் எங்களுக்கு வந்து நம்ம எத்தனை வீடு பங்காளி 100 வீட்டு பங்காளியா? எங்கடா 100 கொடுக்குது டே? 15 வீடுக்கு மேலே இல்லை. இன்னும் அப்படி சொல்லுவாங்க. 15 பேர் நாங்கள் பங்காளிங்கிறா. எல்லாம் எங்கள் சித்தப்ப பிள்ளைங்க பெருக்கு பிள்ளைங்க இவங்க தான் அன்னைக்கு. அதனாலே தான் ஒரு 700 மிருதங்கான பாடம் எவ்வளோ வேகத்தில் வந்து ஆட்டு காடிங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆமா, அவன் மிருதங்காரன் தூங்கிக்கிறான். என்ன சொல்லல ஏன் ஒரு கேட்கறது? சரி, அப்படி இருக்கிறது என் சுரதி கீதங்கள் பாடல். இந்த பக்கம் அந்த பக்கம் செங்கல் வச்சுக்கன்னா ஆமியாக இருக்கும். எப்படி வைக்கலாம்? முன்னாடி கொளுத்துட்டுப்பா அழுக்கு அந்த வழுக்கு அம்மியாத அழுக்கு நான் பார்த்துருக்கேன். எப்படி வழுக்கு அமிச்சாவே உயிருக்கு ஆபத்து தெரியுமா? யாருக்கா? எதில் யார் நின்றுக்கிறாங்களோ இந்த வழுக்கு மட்டும் வழுக்கு அம்மி காண்டவனத்தில் மறந்து விடுகின்றேன். நதிக்கரைக்கு சென்று ஆமா என் உடலானது அசுத்தமாக இருக்கிறது. என் உடலில் நான் சுத்தம் செய்ய வேண்டும். சரியா? எங்கே? நதிக்கரைக்கு போலாம். புறப்படு. நதிக்கரைக்கு வந்திருக்கின்றோம். அப்படி ஈரோடு இப்படி அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்கறைக்கு கிழக்கு போயிடு தண்ணி நிலையெடுக்க வேண்டும். நதிக்கரையிலே இதுவரை இந்த நதிக்கரையிலே ஐயா பெண்கள் ஓசை கட்டது கிடையாது. ஆனால் இப்பா
பெண்களாகப்பட்ட ஓசை கட்ட கிடையாது. அத்தனை போலவே இந்த நதிக்கரையிலே பெண்கள் ஓசை கட்டணும். சரி, எனக்கு எதிரி யாரு? இந்த வனத்தை அடித்தவன் யாரு? அர்ஜுனன். ஆனால் அவனுடைய பெயரை சொல்லி ஜலம் எடுக்கிறார்கள். ஐயா, அர்ஜுனன் கொண்டாடி மொத்தம் 8 பேரை வந்து நதிக்கரையில நீர் எடுத்துருக்காங்க. அது யார் பெண்களாக இருந்தாலும் சரி, முதலில் அவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். சரி, அதன் பிறகுதான் அர்ஜுனன் இவர்களுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்பந்தம், இவர்கள் எப்படி இந்த நதிக்கரைக்கு வந்தார்கள் அப்படி என்று பார்க்க வேண்டும். சரி, அப்படி அது நதிக்கரை தன்னாடி தீபாவளி மாதிரி போய் நதிக்கரை வரீங்களா? ஆமா ஆமா. அதனால எப்பவுமே வந்து கடவுளை தியானம் பண்ணாலும் அப்படியா? போக நெருப்பை ஏற்றவங்க யாரு? அர்ஜுன ஒண்ணு ஆலோசிட்டு மிருதங்க வாசிக்க வாசிக்கியா? போய் என்ன கிடையாது யாருமே வைக்கணும்னு சத்தியம் பண்றாங்க. பாம்பு போட்டாங்க. நீங்களே கேளுமா, நான் வச்ச நான் நெருப்பு. அம்மா நீ செத்துட்டா கொல்லி மாதிரி தான் வைப்பேன் யாருமே இல்லைன்றாங்க. அப்ப யாரு கொடுத்துருப்பான்? நான் கொடுத்தனா உனக்கு தோகம் கண்ணு கொடுத்தேன் பொறுப்பாரு. நான் கொல்லி வைக்க நினைச்சேன். கருப்பத்தை வச்சுக்கிறேன். அடி நீங்கள் அதிகர வந்தாதேனோ யாருமே வந்தது இந்த நதி கரையில் யாருமே வந்தது கிடையாது. யார் நீ? எந்த ஊரே
மரியாதை செத்து போடும். நாங்க யார் தெரியுமா? எங்க வீட்டுக்கார யார் தெரியுமா? ஆமா நான் யார் என்று உங்களுக்கு இந்த விளையாட்டெல்லாம் என்ன வேண்டிய வச்சுக்காத. நீ நதிக்கரை வந்துக்கிற யாரு காண்டவனத்தை எரித்தான். காண்டவனத்தில் வாழக்கூடியவன் உன் பெயர் கோழி. உங்களை சரி இந்த நதிக்கரை எனக்கு சொந்தம். பெண்களுக்கு சொந்தமான நதிக்கரை. நதிக்கரை உனக்கு சொந்தமா? ஆமா. இந்த நதிக்கரை ஆண்டு வரக்கூடிய இந்த நதிக்கரை எங்களுக்கு தான் சொந்தம். யாருக்கு? எங்களுக்கு. யார் சொந்தம்? இந்த நதிக்கரை அக்கறையில வாழக்கூடியது காண்டவனம். இக்கரையில் இருப்பது இந்த காண்டவனத்தை ஆண்டக்கூடிய கலிகை. சரி, வனத்தை அடித்தவன் யாரு? இந்த நதியிலே நீங்கள் ஜலம் அடிக்கிறீர்களா? கண்களா, உங்கள் ஊர் என்ன பேரு என்ன?